superstar. Information is wealth. Good luck. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட்டுக்கும் மேன்செஸ்டர் ஒரிஜினல் டீமுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்குக்கு எந்தெந்த பிளேயர் ரிஸ்க்காக எடுக்கலாம், எந்தெந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முழுசாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க. இந்த வென்யூட ப்ராக்ரஸ், பிச் ரிப்போர்ட், பிளேயர் எந்த மாதிரி இங்கே இதில் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு தக்க மாதிரி எப்படி டீமை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 6 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் வந்து வின் பண்ணவங்க 8 பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 வந்து 11 டைமும், 150 to 169 வந்து 3 டைம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜாக 130 வந்திருக்கு. ஹை ஸ்கோர் 163யும், லோ ஸ்கோர் 76க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்கே வந்து ரீசெண்டாக நடந்த மேட்சஸோடைய ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இது வந்து 140க்கு எபோவ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா 130க்கு பிலோ தான் பண்ணியிருக்கிறாங்க. பவுலிங் கண்டிஷனுக்கு போகிறப்போ விக்கெட் ஃபால் வந்து இங்கே அதிகமாகவும் இருக்குது. அதே மாதிரி சேசிங் பண்ணும்போது விக்கெட் ஃபாலும் இங்கே விழுந்திருக்கு வின் பண்ணுற டீம்லையும். லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 34ம், ஃபேஸர்ஸ்க்கு 26ம் விக்கெட் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆயிருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஆயிருக்கு. 20-14 ஃபேஸர்ஸ் 11 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹெட் பொறுத்தவரை 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்சும் எல்என்எஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. வென்யூவை பொறுத்தவரை எல்என்எஸ் வந்து 1 மேட்ச் ப்ளே பண்ணி 1 மேட்சும் வின் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 14 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 6 வின் பண்ணியிருக்காங்க, 8 மேட்சஸ் லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ போத் டீமுக்கும் ஈக்குவலாகவும் டீம் போடலாம். அதே கேட்டகரியில் லண்டன் டீமுக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜும் கொஞ்சம் இந்த மேட்ச் அதிகாரமாக இருக்குது. மேக்ஸிமம் லண்டன் ஸ்பிரிட் டீமில் வந்து பிளேயிங் 11 மாற்ற மாட்டாங்க. ஆனால் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏதாவது இப்போ கிப்சனுக்கு மேபி கொடுக்கலாம். அப்படி அவங்களால பவுலிங் போட முடியலைன்னா வேற ஏதாவது ஒரு பவுலரை பவுலிங் இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்க டீமில் மேக்ஸிமம் சேஞ்சஸ் வந்து இருக்காது. சேஞ்சஸ் பண்ணால் பவுலிங்கில் தான் யாராவது ஒன் பிளேயரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி அதே லைனப்பில் தான் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ ப்ராக்ரஸ் இந்த மேட்ச்சில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிச்சு ரிப்போர்ட் வந்து இது வந்து ஒரு நியூட்ரல் பிச் மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கிலாண்டோட இந்தியா உமன்ஸ் மேட்ச் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான் இங்கிலாந்து வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போவும் ஸ்பின் வந்து அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. இப்போ நடந்த 100 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 95K வந்து தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதையும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 3 to 4 விக்கெட்டு மட்டும்தான் விழுந்திருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ஸ்பின்னு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ஸ்பின்னர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு மெயின் ரோலாக இருக்கலாம். லாஸ்ட்டு கொடுத்த அதே பிச்சு கண்டிஷனில் மேட்ச் போச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 மேக்ஸிமம் பவர் பிளேனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 ஓவர், அதாவது 25 பால். அந்த 25 பால் வந்து பவர் பிளே கண்டிஷனாக இருக்கும். ஒரு ஓவருக்கு 5 பாலுங்கும் போது 5 ஓவர். இப்போது இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 1 விக்கெட் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல விழுது. 1லேருந்து 2 வரைக்கும் சேம் பிச் கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னா 1 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை விக்கெட் ஃபால் இல்லாமல் பண்ணுறாங்க, இல்லைனா 1 விக்கெட்டு தான் அந்த இடத்துல விழுது. இதுதான் வந்து அந்த பிச்சில் நடந்த 6 மேட்சோடைய ப்ராக்ரஸ்ஸு. அதுலேயும் 6 மேட்சில் பார்த்திங்கன்னா 1 மேட்ச் தான் ஃபஸ்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணியிருக்காங்க, மீதி 5 மேட்சும் சேசின் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க, ஸ்பின் கண்டிஷன் நல்லா வச்சுருக்கிற பட்சத்தில். ஸோ இப்போ இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்லியாக்கர் தான் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் அவங்க போட்டுருவாங்க, ஸ்பின் கண்டிஷனுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷனில் கூட எடுத்துருக்கலாம். விசி வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஹாரிஸ் எடுத்திருக்காங்க. பேட்டிங் நல்லா பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர், அதுவும் டெத் ஓவர் கொண்டு போட்டிருக்காங்க. இந்த மேட்ச் ஓவர் கிடைக்குமா அப்படின்னா
கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கிடைச்சா ஒரு 1 to 2 ஒரு விக்கெட்டாவது எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் சினரியோ இருக்குது. இப்போ இதில் இந்த விக்கெட் கீப்பர் கண்டிஷனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வர 4 பிளேயர் இருக்காங்க. இந்த 4 பேரில் ஹை பெர்சன்ட்டில் இருக்கிறது பெத்மோனி மட்டும்தான். இந்த 3 பேருமே லோ பிக்கில் தான் இருக்காங்க. இதில் டாப் ஆர்டரில் வர்றது இந்த 2 பேர். இப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது ஸ்மால் லீகுக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பெட்டர் பெத்மோனி, ஒரு ரெட்மெயின், ஒரு லோ பிக். இது வந்து சேஃபாக எடுக்கிறது. ஸ்மால் லீகு இல்லை ஒரு மினி லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா எடுக்கலாம். இவங்க எல்லாருமே மீதி உள்ளவங்க 50க்கு பிலோ தான் இருக்காங்க. இப்போ இதே கொஞ்சம் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் பெத்மோனியை லீவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக எஸ்மேலையும், ஏன்னா பவர் பிளேயில் ஒரு விக்கெட் ஒன்று போகுது. பெத்மோனிக்கு எதிராக ஆஃப் சைடில் நிறைய ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஜிஎலுக்கு இவங்க பெத்மோனி வரலன்னா மட்டும்தான் இந்த எஸ்மேலுக்கு வந்து ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை தான் எடுக்கணும். 2 பேரையும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இது வந்து ஜிஎலுக்கும் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டுக்கும் மட்டும் ட்ரை பண்ணணும். அடுத்து இவங்க 2 பேருமே ஓப்பனிங் பண்ணுவாங்க, இல்லை 1 டவுன், இந்த மாதிரி ஓப்பனிங் 1 டவுனில் பண்ணுவாங்க. ஸோ இல்லைன்னா அந்த டீம் எடுக்கலை அப்படின்னா ஒன் சைடாக போடுறீங்க, லண்டன் டீமுக்கு ஒன் சைடாக போடுறீங்கன்னா இந்த 2 பேரில் இருந்து ஒருத்தங்களை உறுதியாக எடுக்கலாம். அதில் இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்சம் இந்த 100க்கு முன்னாடி பார்க்கும்போது 61, 40, 44 அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஃபார்மெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் லோ பிக்கில் இருக்காங்க, டாப் ஆர்டரில் வருவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்க்கும்போது ஒரு டாப் ஆர்டர் வந்து பெருசாக பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெட்மெயினுக்கு பதிலாகவோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை 2 பேரையுமே ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தமாக ஸ்மால் லீக்குக்கு எடுக்கிறதா இருந்தால் பெத்மோனியை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு இவங்களை லீவ் பண்ணிடலாம், ஸ்மால் லீக் பண்ணுறதா இருந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மெயின் ஸ்மால் லீக்குக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட்மெயின் பொறுத்தவரை அவங்களுடைய ஹெட்டும் ரீசன்ட் ஃபார்மும் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பெரிய அளவுக்கு பண்ணலை, வைக்கலை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பிக்கில் இருப்பாங்க ரெட்மெயின், இல்லைனா இவங்க இதிலேருந்து மேக்ஸிமம் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பொறுத்தவரை இதில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயர் வந்து 2 பேர். ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்ல ரொட்டேஷன் பண்ணி அதிகமாக பண்ணுறதுல 2 பேர், ஜி ஹாரிஸ் அப்புறம் இந்த கிரிஃப்ட், 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்குது. இதில் இவங்க ஒரு டிடி ஆப்ஷனில் இருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். 2வது ஜி ஹாரிஸ். இப்போ நீங்கள் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ரெட்மெயினோ அந்த இவங்களையும் எடுக்கலைன்னா இவங்க 2 பேரையுமே இந்த இதில் எடுத்தால் மட்டுமே போதும். இல்லை அதில் ஒன்று எடுக்கிறீங்கன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை லீவ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜில் இந்த லண்டன் டீம் தான் வந்து இந்த இடத்துல டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சான்ஸ் இருக்குன்னா இந்த ஜோன்ஸ் வராங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு டீமில் ஹாரிஸா ட்ரிஃப்டாங்கிறதுல ஒரே ஒருத்தரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். ஹாரிஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த பிச்சு பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். இல்லைனா விசி வரைக்கும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ மேக்ஸிமம் இதில் லண்டன் டீமே எடுக்கிறது பெட்ரு. ஜோன்ஸ் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்மால் லீக்கில் இதில் இருக்கிற பிளேயரை எல்லோரும் எடுத்துகிட்டு தான் ப்ளே பண்ணுவாங்க. அதுலேயும் யாரெல்லாம் மேக்ஸிமம் எடுப்பாங்க, ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், ஜிஎலுக்கு இருக்கட்டும், அம்லியாக்கர் எடுத்துருவாங்க, டொட்டின்னு எடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கே பிரைஸு ஐவாங் சி நாட்டில் ஒருத்தங்க. கண்டிப்பாக இது வந்து
உங்களுக்கு எதிர்த்து விளையாடுறவங்க இப்போ சிடின்னு எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு எடுப்பாங்க ஸ்மால் லீக்லேயும் சரி ஜிஎல்லையும் சரி. இப்போது இந்த டீமை பொறுத்தவரை என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு டொட்டின் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா அதே டீமில் இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் இவங்க உள்ளே வருவாங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஹைபிக்கை லீவ் பண்ணணும். இதில் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா சீடின் வந்து லோ பிக்கில் இருக்காங்க, கிப்சனும் லோ பிக்கில் இருக்காங்க. இந்த 2 லோ பிக்கில் இருந்து அதே மாதிரி இவங்க இந்த 3 பேர் லோ பிக்கில் இருந்து பிளேயிங் லெவலில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோ பிக்கு இல்லை 2 லோ பிக்கு டீமில் வந்தே ஆகும். அந்த 2 பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் இல்லைனா ஒருத்தங்களை எடுத்தே ஆகணும் ஜிஎல் விளையாடுறவங்க. அதே மாதிரி லண்டன் ஸ்பிரிட்டுக்கு ஒன் சைடாக போச்சுன்னா சீடின் கிப்சன் 2 பேருமே உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். கிப்சன் பவுலிங் போட்டாங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வீசி அளவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் லோ பிக்கில். இல்லை ஈக்குவல் ஃபைட்டாக போகுது இல்லைன்னா மான்செஸ்டர் டீம்ஸ் தான் வின் ஆகும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க, 2 பேர் வரமாட்டாங்க. ஸோ இப்போ சீடின் கிப்சன்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். சீடினை ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்துடுவாங்க. கிப்சன் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஐவாங் சீநாட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக சீநாட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, 2வது ஐவாங்குக்கு கொடுங்க. ஸோ இந்த 2 பேரில் இருந்து ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். எஸ்எல்ல ப்ளே பண்ணுறீங்கன்னா 2 பேரையுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா பேட்டிங் பண்ணுறதுக்கும் பவுலிங்கில் பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் இந்த டீமில் இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பேரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக சீடின் இந்த 3 பேரையும் நீங்கள் எஸ்எலுக்கு எடுக்கிறதா இருந்தால் இந்த டீமில் இருந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஏக்கர் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறீங்கன்னா பெட்டர் இவங்களுக்கே கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிடுங்க. விசி வந்து ஹாரிஸுக்கோ இல்லை டொட்டின் லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியரு, இந்த மேட்ச்சு ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா சீநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க ஸ்மால் லீக்லன்னா ட்ரை பண்ணுங்கள். 4 ஓவர் போடுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இதில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் ஆப்ஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா அம்லியாக்கர் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால டீன் கிப்சனில் டீன் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கே பிரைஸ் வந்து இது போன மேட்ச் மாதிரி 4 ஓவர் போடுறாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். டொட்டினை விட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க தான். டாப் ஆர்டர் பேட்டிங் போயிடுவாங்க, 4 ஓவர் போடுவாங்க, ஒரு விக்கெட்டில் இருந்து ஒரு 20 ரன் அடித்தா கூட உங்களுக்கு ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ கே பிரைஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐவாங் சீநாட்டில் இருந்து ஒருத்தங்க. ஐவாங் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த 2 பேரையுமே பெட்டராக ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து 8 பேரில் இருந்து மேக்ஸிமம் 5 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரென்ஷியல் லோ பிக்குனா இந்த மனோகன் இவங்களுக்கு வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அடித்து பவுலிங்கும் கிடைக்குன்னா ஒரு விக்கெட்டில் இருந்து 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு. எப்படி கிப்சனோ அதே மாதிரி இவங்க அந்த பேட்டினுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இல்லை பவுலினுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அந்த வாய்ப்பு கொடுத்து பண்ணுறாங்கன்னா இந்த 2 பேருமே ஆல்ரவுண்டரில் டிஃபரன்ஷியல் ஒரு பிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎலுக்கு மட்டும். எஸ்எலுக்கு எடுக்கிறீங்கன்னா அம்லியாக்கர், சீடின், டொட்டின், பிரைஸு, ஐவாங், சீநாட்டு இவங்களை எடுத்துகிட்டு போனாலே போதும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மான்செஸ்டர் பக்கம்தான் டீம் போயிடும் கம்ப்ளீட்டாக அப்படின்னா ஐவாங் சீநாட்டில் இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும் இந்த மேட்சுக்கு. பவுலிங்கில் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், யாரெல்லாம் ஓவர்ஸ் 4 ஓவர் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்லிஸ்டோ 4 ஓவர் போட்டுருவாங்க, கிளென்னு 4 ஓவர் போட்டுருவாங்க, ஈக்ரே 3 to 4 ஓவர் போடுவாங்க. இந்த கிரீகிரி பொறுத்தவரை அவங்களும் ஒரு ஸ்பின்னர் தான், ரொம்ப லோ பிக்கில் இருப்பாங்க.
சப்போஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வேளை கொடுக்குறாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி தான் அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. 2 மேட்சாக கொடுக்கல, ஒரு வேளை இந்த மேட்ச் கொடுத்து அவங்க ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, இல்லை பெத்மோனியில் எதிர்த்து விளையாடுற ஜிகாரிஸ் டீம் பயங்கரமாக அடிச்சுட்டே வராங்க அப்படின்னா இவங்க பாலில் தான் விக்கெட் ஆனது விழும். இவங்க பால் இல்லைன்னா மேபி இந்த ஜீகர் இல்லைன்னா ஃபில்லர் 4th bowler 5th bowlerல விக்கெட் விழும். அப்படி ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அது 2 ஓவராக போடலாம், இல்லை 3 ஓவராக போடலாம், இல்லைன்னா 1 ஓவர் to 2 ஓவர். இவங்க இந்த இடத்துல உண்டு டிஃபரென்ஷியல் பிக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க 3 ஓவர் போட்டுருவாங்க, 3 to 4 ஓவர், இவங்க 4 ஓவர், இவங்க 4 ஓவர். டீனோரிஸ் பொறுத்தவரை 2 ஓவர், ஃபில்லர் பொறுத்தவரை 2 ஓவர் போடுறாங்க. இது பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகும்போது ரொம்ப லோ பிக்கில் இருக்காங்க, 2 to 3 ஓவர். ஸோ பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் இந்த இதில் நம்ம டீமுக்கே மேக் பண்ண முடியும். ஸ்மால் லீக் எடுக்கிறதா இருந்தால் எக்லிஸ்டோன், கிளென்னு, அதே மாதிரி ஒன்று ஃபில்லர் எடுக்கணும், இல்லை ஈகிரே. இது சேஃபான பிக்கு. இல்லையா எக்லிஸ்டோன், கிளென்னோட மட்டுமே அந்த டீமை கொண்டு போயிடலாம் எஸ்எல் ப்ளே பண்ணுறீங்கன்னா. ஆனால் கண்டிப்பாக பவுலிங்கில் இருந்து ஒரு லோ பிக் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்தே தீரும். அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஃபாஸ்ட் பவுலருக்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஸ்பின்னர் மட்டும்தான் லோ பிக்கில் இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கே ட்ரை பண்ணலாம். ஃபில்லரா ஈகிரேயா இதிலிருந்து ஒரு பிக்கு எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறவங்க, ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறவங்க, இந்த டீமில் எது ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணதோ, இப்போ ஈகிரேன் டீம் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணிச்சுன்னா ஈகிரேவை கொண்டு போங்க, இல்லைனா ஃபில்லரை கொண்டு போகணும், அந்த மாதிரி கொண்டு போகலாம் எஸ்எலுக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் ஃபிக்ஸ்டு பிளேயராக வச்சிடலாம். அது எக்லிஸ்டோன் ஃபஸ்ட்டு இதுனாலும் பண்ணுறாங்க, கிளென்னும் பண்ணுறாங்க. 2 பேரோட எக்கனாமி ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சிவிசி அளவுக்கு வருமா வாங்கலாம் இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈகிரே கிரீகிரி இதில் நீங்கள் ஒன் சைடாக மட்டும் டீம் போடுறீங்க பெத்மோனி டீமுக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கிரீகிரிக்கு ஒரு ரிஸ்க்கு தான். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்க பெருசாக பண்ணலாம். ஒரே ஒரு இதில் விசி ட்ரை பண்ணுங்கள். அது லக்கில் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பெத்மோனி டீமில் பேட்டிங்கில் லோ பிக் பெருசாக இல்லை, விக்கெட் கீப்பர் செக்ஷன்லையும் இல்லை. ஸோ ஒரு டீம் ஒன் சைடாக போகிறப்போ ஒரு பவுலிங்கில் இருக்கிற யாராவது ஒரு லோ பிக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி போச்சுன்னா இதில் இருக்கிறது இந்த எம்கரும் கிரீகிரியும் தான். ஸோ இந்த 2 பேரில் யாராவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்க் கூடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபில்லர் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். ஸோ ஃபில்லராக கிரீகிரியாங்கிறவங்களுக்கு ஒன் சைட் டீம் போடுறவங்க கண்டிப்பாக சிவிசி ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க ஹை பர்சன்டேஜ் கேப்டனாக வைங்க. அவங்க வின் ஆனாலும் உங்களுக்கு பாயிண்ட்டு கூட தான் செய்யும். அவங்க லாஸ் ஆனாலும் உங்களை எதிர்த்து விளையாடுறவங்க 95% 90% அவங்கள தான் பிக் பண்ணியிருப்பாங்க. விசி மட்டும் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா விசியை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக, இப்போ எல்லோரும் டொட்டினை செலக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக வேறு ஒரு பிளேயர் டீனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கில். இல்லை அப்படின்னா ஹாரிஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா நீங்கள் டொட்டினுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சின்னதாக விசியை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ண வேண்டாம். 9 பிளேயர் 50க்கு எபோவும் 2 பிளேயர் 50க்கு பிலோவும் எடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறதுல ஒரு பிளேயரை 0 to 25 யாராவது இருந்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லியிருக்கோம், அதில் உள்ளவங்கள ட்ரை பண்ணுங்கள் போதும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்க அந்த ₹5 கான்டெஸ்ட் ப்ரைவேட் கான்டெஸ்ட்லாம் ப்ளே பண்ணுறவங்க மேக்ஸிமம் 50க்கு பிலோ 3 to 4 பேர் கேட்டகரி வைஸ் ஒரு லோ பிக் வைங்க. இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதை பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.